முழு வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பார்க்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், இதை கைட் பண்ணி தான் வாழணும். இதன்படி தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இஸ்லாமுங்கிறது செயல்களின் மார்க்கம். புரியுதா? அது தத்துவங்களின் மார்க்கம் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு வேலையும் நீ செயல்படுத்தி பழக்கம் இல்லை அப்படின்னா உன்னால் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணவே முடியாது. நீ அன்ஃபிட்டு. ஏன்னா அது முதுகு உடைக்கக்கூடிய அளவுக்கு வேலைகளை சுமத்தக்கூடிய. சும்மா அதான் சொன்னேன்ல, சும்மா போயிட முடியாது பாவா சொர்க்கத்துக்கு. புரியுதா? ஏகப்பட்ட டார்ச்சர்ஸை தாங்கி ஆகணும். ஏதோ அந்த காலத்தில் இந்த விமர்சிஸ் கீழே கமெண்ட்லாம் போடுறாங்க, அந்த காலத்தில் சஹாபாக்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே இல்லை, வெளியிலேருந்து பார்க்குறீங்க, அதனால் அவங்க கஷ்டப்பட்ட தெரியுது. நீங்கள் உள்ளே வாங்க பாருங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். புரியுதா? இஸ்லாத்துக்குள்ளே இருந்து பிரச்சாரம் பண்ணுற மக்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள். நீங்கள் நேர்வழியில் இருந்தால் மற்றவர்களின் வழிகேடு உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்திடாது. அல்லாவிடமே நீங்கள் அனைவரும் திரும்பி செல்ல வேண்டியுள்ளது. பின்னர் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான். அப்போது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹல்லஸீன ஆமனூ, மறுபடியும் அந்த வேர்டு, உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கள். கவலைப்படுறது யாரை பற்றி கவலைப்படுறீங்க? உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. ஏன்னா சரியா, நீங்கள் நேர்வழியில் இருந்தால் மற்றவர்களின் வழிகேடு உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்து விடாது. நீங்கள் உங்கள் நேர்வழியில் நடங்க. மற்றவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அதை பண்ணுறாங்க, இவங்க அக்கீதா சரியில்லை, அவங்க அக்கீதா சரியில்லை, இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு பண்ணாது. அதே மாதிரி அவங்க அக்கீதா சரியில்லைன்னா நீங்கள் நாசமாக போயிட மாட்டீங்க. ஆனால் அவங்களுடைய அக்கீதாவுக்கு நீங்கள் அதாவது அவங்க எப்படி அவனை சீர்திருத்தப்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அக்கீதா சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா, பேசுங்க, மக்கள் மத்தியில் பேசுங்க, எனக்கு ஓப்பனாக பேசுங்க, நேரில் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. இல்லை எனக்கு அட்வைஸ் பண்ணி வீடியோ போடுறீங்களா, போடுங்க, நானும் பார்க்குறேன். எனக்கு எதிர்த்து வர்ற வீடியோக்கள், அதிகமான வீடியோக்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நான் பார்க்கக்கூடியவன் தான். புரியுதா? அதில் இருக்க ஏதாவது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். சரியா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்க ஏன் இந்த ஆர்டர் எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா, அவங்க யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, அதாவது அந்த மக்காவாசிகள் அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ எஃபர்ட் போடுறாரு ரசூல்லா, ஆனால் யாரும் ஏற்றுக்கலையே. அப்போது நீ ஒருத்தனையும் இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லி ரசூல்லாவுக்கு எல்லாம் ஏற்று விழுவானோ? ஏன் அவங்களால அந்த அளவுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல, ஏன் உங்களால் அவங்களுடைய ஆர்குமெண்ட்டில் ஜெயிக்க முடியல அல்லான்னு அப்படி கேட்பானோ? அதுதான் எல்லாம் சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன் நான். நீங்கள் நேர்வழியில் நடங்க, நான் உங்களுக்கு கடமையாக்கின விஷயங்களை செயல்படுத்துங்க. வேலை நடக்குதோ நடக்கலையோ, அதான் சொல்லல, 10,000 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பாறை, அதை நவுத்த சொல்லி எல்லாம் சொல்லிட்டான். 100 பேர், அதாவது இங்கே 10,000 பேர் இருக்கிறீங்க, எல்லோரும் சேர்ந்து ஒரு புஷ் பண்ணால் அது தள்ளிட முடியும். வரமாட்டேங்கிறான், கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், நீ மட்டும் புஷ் பண்ணிட்டுருக்கும், அந்த பாறை நவுறாது. அதை எல்லாம் சொல்கிறான். அதை நவுத்த சொல்லி நான் சொன்னேன், எல்லோரும் சேர்ந்து நவுத்த சொல்லி தான் நான் சொன்னேன். மற்றவன் உடன்படலையா, அல்லாட்ட போய் நான் பாறை நவுத்துலையேன்னு மாட்டிக்காதீங்க, மாட்டிக்குவீங்கன்னு கற்பனை பண்ணாதீங்க. ஏன்னா நீ தள்ளனியா அப்படின்னு தான் எல்லாம் பார்ப்பான். நம்ம தள்ளணும், சும்மா டாவுக்கு இல்லை, நான் அந்த ஒருத்தனே பாறையை தள்ளிடுவேங்கிற லெவலில் ஃபோர்ஸை தள்ளணும். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் அதை சொல்கிறான்.